மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஊமக்கவுண்டன்பட்டி கிராமத்தில் அருள்மிகு எல்லை பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோவிலில் தற்போது புனரமைப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. கோவில் கோபுரங்கள் வண்ணம் பூசும் பணிகளும் கோவிலை புனரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கோவில் வெளிப்பிரகாரத்தில் சுமார் 12 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான பத்ரகாளி சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ஸ்தபதி இந்த சிலையை வடிவமைத்திருக்கிறார். பத்ரகாளி என்றாலே ஆக்ரோஷமாக காட்சி தரும் வடிவில் தான் இருக்கும். ஆனால் இங்கு நிறுவப்பட்டுள்ள இந்த சிலையானது சாந்த ஸ்ரூபமாக காட்சியளிக்கிறது. 8 கைகளுடன் காட்சி தரும் இந்த சிலையானது இன்று காலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி முழக்கம் எழுப்ப இந்த சிலையானது இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வருகின்ற அடுத்த மாதம் 25ஆம் தேதியானது இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக விழாவானது நடைபெற உள்ளது. ஓமலூர் விஸ்வநாத குருக்கள் தலைமையில் இந்த கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதாவது தற்போது சேலத்தில் அதிகப்படியான ஆன்மீக பக்தர்கள் உருவாகி வருகிறார்கள். குறிப்பாக இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான சிலைகள் அமைப்பதும், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முத்துமலை முருகன் கோவில் சுமார் 156 அடி உயரத்தில் கட்டப்பட்ட முத்துமலை முருகன் கோயில். அடுத்ததாக மிகப்பெரிய நந்தி சிலையானது கட்டப்பட்டது. அடுத்தடுத்து இப்போ 175 அடியில் லட்சுமி சிலையானது கட்டப்பட்டு வருகிறது. சூரமங்கலம் பகுதியில் உள்ள காவடி பழனியாண்டவர் கோவிலில் இந்த 175 அடி உயரத்தில் லட்சுமி சிலை கட்டப்பட்டு வருகிறது. அதே போல ராஜமுருகன் சிலை இளம்பிள்ளை அருகே ராஜமுருகன் சிலையானது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதே போல இளம்பிள்ளை அருகே உள்ள சித்தர் கோயில் பகுதியில் சிவன் பார்வதி குடும்பத்துடன் இருப்பது போன்ற மிக பிரம்மாண்டமான சிலையானது அமைக்கப்பட்டு வருகிறது. இதே போல சேலம் பகுதியில் அதிகப்படியான மிக பிரம்மாண்டமாக பக்தர்களை கவரக்கூடிய வகையில் இந்த சிலைகளானது அமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பின் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சுதாகர்.